மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான மதிய வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி அறிய மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க. ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க. மறக்காம தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பாருங்க. அப்படியே நம்ம சேனல் அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 17/4/2026 ஆகுது. ஸ்கிப் பண்ணாம கேளுங்க மக்களே. மிக முக்கியமானது. இப்போ பார்த்தீங்கன்னா கோடை மழையால் ஒரு ஆபத்தான ஒரு மழை வந்து பதிவாக போகுது. கேட்கலாம், என்ன சார் இது கோடை மழை வந்து வழக்கமாக தானே பெய்ய போகுது, இதில் என்ன சார் ஆபத்து இருக்க போது, என்ன சார் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நீண்ட நாட்களாக மழை இல்லை. நம்ம தமிழகத்தில் எப்போ மழை பெய்யுதுன்னா கடைசியாக ஏப்ரல் 5, 6, 7ஆம் தேதி மழை பெய்யுது. அது ஏப்ரல் முதல் வாரம் மழை பெஞ்சிச்சு. அது சில மாவட்டங்களில் மழை பெய்யுது. மழை பெய்யக்கூடிய இடத்துல மிக அதிகமான மழை வந்து கொடுத்துருக்கு. ஆனால் இந்த 2 வாரங்களில் கணக்கிட்டு பார்த்தால் தரை வெப்பம் அதிகமாக உயர்ந்து விட்டது. இந்த 2 வாரம் ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு மேலே கணக்கிட்டு பார்த்தால் அன்று முதல் இன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் எங்கும் மழை பதிவாகவில்லை. அதாவது மிக அதிகமான தரை வெப்பம் உயர்ந்து வருகிறது. இதனால் என்னாக போகுதுன்னா, இப்போ வந்து நீண்ட வாரங்களுக்கு பிறகு நீண்ட நாட்களுக்கு பிறகு மழை வரப்போகுது. அது எப்போ வரும்னா ஏப்ரல் இறுதியில் தீவிரமாகலாம். அப்படி இல்லைனா மே மாதம் தான் நமக்கு வந்து இனிமேல் வந்து மழை வந்து பரவலாக கிடைக்கணும். மே மாதம் நடக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் தற்போது எல்லினோ பசிபிக் பெருங்கடலில் அவங்களுக்கு தெரியும். எல்லினோ வேறு உருவாகிட்டு இருக்குது. இதனால் என்ன ஆகுனா, நமக்கு வந்து மழை வந்து உடனே கிடச்சிடாது. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரம் மழை பெய்யாது. பரவலாக மழை உடனடியாக தமிழகத்தில் பார்த்திங்கன்னா எல்லா இடங்களும் மழை கொடுத்துடாது. இந்த எல்லினோ ஆண்டு உருவான நமக்கு வந்து அதிகமான ஒரு வெயில் தான். அதிகமான வெயில் மட்டும் அடிப்பது மட்டும் நீண்ட நாட்களுக்கு பிறகு தான் மழை வரும். சரிங்களா? அதுக்குன்னு மழை இல்லாமல் போகாது. ஒரு நாளாக புரிஞ்சுக்கோங்க. மழை பெய்யாமல் போகாது. நமக்கு வந்து மழை இருக்கும். ஆனால் நீண்ட வாரங்களுக்கு பிறகு தான் மழை வரப்போகுது. நீண்ட வாரங்களுக்கு பிறகு தான் மழை பெய்யும் போது, அப்படி நீண்ட நாட்களுக்கு பிறகு நீண்ட வாரங்களுக்கு பிறகு மழை பெய்ய என்ன ஆகும்? இதெல்லாம் இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லா கேட்டுக்கோங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு மழை வந்தால் என்ன ஆகும்? நீண்ட வாரங்களுக்கு பிறகு மழை பெய்தால் என்ன ஆகும்? நல்லா இதுக்கான விடை வந்து நான் சொல்கிறேன். இப்போ நம்ம தமிழகத்தில் அதிகமான வெயில் வந்து அடிச்சிட்டு இருக்கு. இந்த வெயில் எல்லாமே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளுமே அடிக்கூட வெயில் எல்லாமே ஒரு வானத்தை நோக்கி அப்படியே மெதுவாக போகும். அதை வெப்பத்தால் காற்று ரைஸாக மேலே எழும்பி ஒரு குறிப்பிட்ட தொலை தூரத்தில் அப்படியே போய் சேர்ந்துக்கும். அதாவது இதுதான் நம்ம தரேன்னா அப்படியே இந்த காற்று வெயில் அடிக்க வெயில் என்ன ஆகும்னா அப்படியே போய் ஒவ்வொரு நாளும் அப்படி சேர ஆரம்பிக்கும். ஒரு வெற்றிடமாக அப்படி இந்த எல்லா மாவட்டங்களிலும் அப்படியே ஒரு வானத்தில் உயிர் அடுக்கல அப்படி அந்த வெப்பம் என்ன ஆகுனா தினமும் அடிக்கூடிய வெயில் எல்லாமே மிக வெப்பமான ஒரு பகுதியாக மேலே போய் சேர்ந்துடும். இப்படி மேலே சேரும் பொழுது என்னைக்காவது ஒரு நாள் மழை வரும். என்னைக்காவது ஒரு நாள் பரவலாக நம்ம தமிழ்நாட்டுக்கு மழை கிடைக்கும். அது மே மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும். அப்படி மே மாதம் மழை பெய்தால் என்ன ஆகுனா, இந்த அதாவது எப்படின்னா இந்த இது வரைக்கும் மடிக்கப்பட்டக்கூடிய வெயில் எல்லாமே ஒரு வானத்தில் போய் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் போய் சேர்ந்துருக்கும். அந்த வெப்பம் எல்லாமே மழையாக மாறும்பொழுது ஒரு சிறிய மழை மேகம் மிகப்பெரிய ஒரு மழை மேகமாக உருவெடுக்கும். அது உருவாகுவது மட்டும் இல்லாமல் சூறாவளி காற்றையும் அதிகமாக கொடுக்கும். அதிகமான கனமான மழையும் கொடுக்கும். அத்துடன் இடி மின்னல் பாதிப்பும் நமக்கு வந்து கொடுக்க போகுது. இதுதான் நடக்க போகுது. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான், இது வரைக்கும் அடிக்கப்பட்ட ஒரு வெயில், இது வரைக்கும் அடிக்கப்பட்ட ஒரு வெப்பம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த மழைக்கு முக்கியமான காரணமே, இந்த கோடை மழைக்கு முக்கியமான ஒரு காரணமே ஒரு பெட்ரோல் மாதிரி இந்த வெப்பம். இப்போ நம்ம வந்து ஒரு வண்டியில் பெட்ரோல் போடுறோம். அந்த பெட்ரோல் நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் வேணால் போகலாம், எங்கே வேணால் போகலாம். சரிங்களா? அதே தான். அதே போல் இந்த தரை வெப்பம் இருக்கிற வரைக்கும் நம்ம தமிழகத்தில் இது வரைக்கும் அடிக்கப்பட்ட வெயிலுக்கெல்லாமே சேர்த்து ஒரு நாள் மழை பெய்யும் போது கனமான தீவிரமான ஒரு மழையாக தான் பெய்ய போதும். அத்துடன் ஆபத்தும் இருக்கிறது. ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். என்னென்ன ஆபத்து இருக்க போகுது, எந்தெந்த இடங்கள் ஆபத்து ஏற்படும், ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய மாவட்ட மக்கள் வந்து சொல்லியிருக்கேன், கவனமாக கேளுங்க. கண்டிப்பாக இந்த அடிக்கூட வெயிலுக்கெல்லாம் சேர்த்து வைத்து மழை பின்னி எடுக்க போகுது. வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் மே மாதம் சிறப்பான ஒரு சிறிய ஒரு மழை இருக்கிறது. மழை பெய்யக்கூடிய இடத்துல வலுவான தீவிரமான ஒரு மழையாக தான் பதிவாக போகுது. கண்டிப்பாக மழை வந்து பின்னி எடுக்க போகுது. கனமான ஒரு தீவிரமான ஒரு மழையாக இருக்க போகுது. பல்வேறு பகுதிகளில் மிக கனமழை வரைக்கும் பதிவாகலாம். ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. ஸோ அடுத்தபடியாக இந்த கோடை மழை, அதாவது வரக்கூடிய மே மாதம் பொறுத்த வரைக்கும் மிக அதிகமான மழை வந்து நமக்கு வந்து பதிவாக வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக மேற்கு உள் மாவட்ட மக்கள் தயவு செய்து கவனமாகவும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கண்டிப்பாக தற்பொழுது அடிக்கூட வெயிலுக்கெல்லாம் சேர்த்து வைத்து, அதாவது இப்போ 2 வாரம் 3 வாரம் வெயில் அடிக்குது, மழையே இல்லாமல் வெயில் அடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெயிலுக்கெல்லாம் சேர்த்து வைத்து ஒரு நாள் மழை வரும்பொழுது அந்த மழை கனமான தீவிரமான மிக தீவிரமான ஒரு மழையாக தான் இருக்கும். சரிங்களா?
நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு மழை பெய்வது, நீண்ட வாரங்களுக்கு பிறகு நம்ம தமிழ்நாட்டில் மழை பதிவானால் அந்த மழையோட தீவிரம் ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பிற உலக நாடுகளில், அதாவது இந்த மலேசியா, சிங்கப்பூரு, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தினசரி மாலை இரவில் கனமழை வந்து கொட்டி தீர்த்து வருகிறது. உலக நாடுகளில் எங்கே இருக்குன்னா, இந்த சிங்கப்பூருக்கு அருகே இருக்கக்கூடிய இந்த நாடுகள், தாய்லாந்தில் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு மழை பெய்திருக்கிறது. மழை பெய்யுது, ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான இடி மின்னல்கள் புரட்டி போடுது. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மின்னல்கள் ஒரு மணி நேரத்தில் ஒரு ஏகப்பட்ட இடங்களை விழுந்து கொண்டிருக்கிறது. அதாவது வானத்திலிருந்து பூமியை நோக்கி பாய்ந்து வருகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? அதிகமான வெப்பம் உயர்வதால் பிற உலக நாடுகளை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மின்னல்கள் புரட்டி போட்டு வருகிறது. சரிங்களா? அதே போல் நம்ம தமிழ்நாட்டிற்கும் லட்சக்கணக்கான இடி மின்னல்கள் பதிவாகலாம். வரக்கூடிய மே மாதம் மழை பெய்தால் கண்டிப்பாக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இடி மின்னல்கள் பதிவாக வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிகவே அதிகமாக இருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? இடி மின்னல் ஏன் அதிகமாக பதிவாக போகுதுன்னு கேட்டிங்கன்னா, தற்பொழுது அடித்து வரக்கூடிய அதிகமான வெப்பமும், வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அதிகமான வெப்பமும் எல்லாமே தற்பொழுது இடி மின்னலுக்கு சாதகம் கொடுக்குது. சரிங்களா? இதாங்க ஒரு காரணம். அதான் நான் சொல்கிறது, மழை வரும்பொழுது தயவு செய்து வீட்டுக்குள்ளே இருங்க. மழை வரும்பொழுது வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருங்கள். சரிங்களா? அதிகமாக செல்ஃபோனுகள் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ வரக்கூடிய சுற்றுலா மே மாதம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி இருக்கும். என்ன சார் இது இப்படி பயமுறுத்துறீங்க? என்ன சார் மழை வரட்டும், மழை வரட்டும் விடுங்க, என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். மழை வருவது பிரச்சனை கிடையாதுங்க. மழை வரும், அது உறுதி. ஆனால் இந்த மழை பெய்யும் பொழுது என்னென்ன நடக்கும் அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? மழை வரும், ஆனால் அந்த மழை பெய்யும் பொழுது அதோட என்ன இருக்கும், என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுமா? சரிங்களா? தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால தான் நான் சொல்கிறேன், மழை வரும்பொழுது ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நம்ம எல்லாருக்கும் ஆஹா மழை வந்துருச்சுப்பா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் மழை வந்துருச்சு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஆனால் மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுது தான் இடி மின்னலும் பதிவாகும். லட்சக்கணக்கான இடி மின்னல்கள் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்த போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சூறாவளி காற்று அடிக்க போகுது. சூறாவளி காற்று வந்து ஒரு 70 முதல் 80 கிலோமீட்டர் மேலே ஒரு 10 நிமிஷம் அடிக்கும், அவ்வளோதான். சரிங்களா? இந்த சூறாவளி காற்று அடிப்பதற்கான காரணமே தற்பொழுது அதிகமான ஒரு தரை வெப்பம் உயர்வதனால தான். சரிங்களா? இது வந்து ஒரு தினசரி மழை பெய்தால் இடி மின்னலுடைய தன்மை குறைஞ்சிரும், சூறாவளி காற்றோட தன்மை குறைஞ்சிரும். ஆனால் இப்போ நீண்ட நாட்களுக்கு பிறகு மழை பெய்து பாருங்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு மழை வருவது, நீண்ட வாரங்களுக்கு பிறகு மழை பெய்வது, நீண்ட மாதங்களுக்கு பிறகு மழை பெய்வது, இதுதான் நமக்கு வந்து ஒரு ஆபத்து கொடுக்கும். சரிங்களா? இப்படி நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்ம தமிழ்நாட்டில் மழை பெய்யும் போது ஏற்கனவே தமிழகத்தில் ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு மழை இல்லாமல் ஒரு வறட்சியான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும். அதாவது எப்படின்னா ஒரு காய்ந்திருக்கும், ஒரு வறட்சியான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும். தரை எல்லாமே சூடாக இருக்கும். நம்ம தமிழகத்தில் நிலை எல்லாமே சூடாக இருக்கும். அப்போ அந்த ஈரப்பதமான காற்று நுழையும் போது என்ன ஆகுனா, அது இப்போ நடக்காது. ஏப்ரல் இறுதி முதல் மழை தீவிரமாகலாம். மே முதல் வாரம் ஈரப்பதமான காற்று நம்ம தமிழகத்தில் நுழையும் போது ஒரு சிறிய மலை மேகம் இப்போ சேலத்தில் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சேலத்தில் உருவாகுது. வடமேற்கு வெப்ப காற்று வந்துக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் மேற்கு சேர்ந்து காற்று இதமாக அடிக்குது. இந்த பக்கம் ஈரப்பதமான காற்று உள்ளே நுழையுது. ஒரு சரியாக ஒரு 5 மணி போல் சேலம், தருமபுரியில் மலை மேகம் உருவாகுது. அப்போ இந்த காற்று வந்து வலுவாக வீசி அது அப்படியே திருச்சிராப்பள்ளியை தாண்டி கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலையை தாண்டி அந்த மேகத்து மீது படுது. ஸோ அப்போ என்ன ஆகுது, அந்த சிறிய மலை மேகம் அப்படியே மிகப்பெரிய ஒரு மலை மேகமாக உருவெடுக்குது. அங்கே மிகப்பெரிய ஒரு மலை மேகமாக உருவெடுக்கும் பொழுது தான் இடிமின்னலையும் உருவாக்கும், சூறாவளி காற்றையும் உருவாக்கும். அப்படி உருவாக்கி அந்த சூறாவளி காற்று எந்த திசை நோக்கி அடிக்குதோ அந்த திசை நோக்கி மழை நகரும். இப்போ வந்து எடுத்துக்காட்டாக அந்த தருமபுரி மற்றும் சேலத்தில் உருவான மழை வந்து சேலம் மாவட்டம் பதிவான மழை வந்து கோயம்புத்தூர் நோக்கி காற்றெடுத்தால் கோயம்புத்தூர் நோக்கி மழை போகும். இந்த பக்கம் திருச்சிராப்பள்ளி மற்றும் டெல்டா நோக்கி காற்றெடுத்தால் டெல்டா நோக்கி மழை வரும். இப்படி தான். இதுதான் அந்த சூறாவளி காற்று வந்து எவ்வளோ கிலோமீட்டர் வேகமாக ஃபோர்ஸ் அடிக்குதோ அவ்வளோக்கு அதிகமான ஒரு மழை வந்து கொடுப்பது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ஃபாஸ்ட்டாக மேகக்கூட்டங்கள் நகரும். சரிங்களா? இதனால தான் நான் சொல்கிறேன், மழை கண்டிப்பாக இருக்குது. இப்போதைக்கு மழை வராது, இது உண்மை. வரக்கூடிய ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு மேலே மழை தீவிரமாகலாம். அப்படி இல்லைன்னா மே மாதம் தாங்க. அப்படி இல்லைன்னா மே மாதம் மழை பெய்யும் போது சேர்த்து வைத்து மழை பெய்யும், கவலைப்படாதீங்க. சரிங்களா?
இதில் வந்து அதிகமான எச்சரிக்கை அப்படிங்கிறது திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மற்றும் இந்த திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் எச்சரிக்கையா இருங்க. தருமபுரி மாவட்ட மக்கள் எச்சரிக்கையா இருங்க. அதே போல் சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர் மாவட்ட மக்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. துறையூர், அதே போல் நாமக்கல் கடுமையான எச்சரிக்கையுடன் இருங்க. முன்னெச்சரிக்கை கண்டிப்பாக தேவை. அதே போல் புதுக்கோட்டைக்கு வடக்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்ப கவனமாக இருங்க. மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல் மற்றும் தென் மாவட்ட உள்பகுதி மற்றும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாதுகாப்பாக இருங்க. வரக்கூடிய மே மாதத்தில் இப்போ கிடையாது, வரக்கூடிய மே மாதத்தில் மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுது கண்டிப்பாக பாதுகாப்பாக இருங்க. ஏன்னா நீண்ட வாரங்களுக்கு பிறகு மழை பெய்யும் போது கண்டிப்பாக அந்த மழையோட தன்மை, மழையோட தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஒரு 10 நிமிஷம் தான் மழை பெய்யும், ஒரு 20 நிமிஷம் தான் மழை பெய்யும். ஆனால் அந்த 20 நிமிஷத்தில் ஒரு பல்வேறு இடங்களில் ஒரு 10 சென்டிமீட்டருக்கு மேலே கூட மழை வந்து பதிய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அடுத்தடுத்து அறிக்கைகள் திறந்து பார்க்கணும். மறக்காம நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்றைக்கு மழை வராது, மழைக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. வரும் நாட்களில், அதாவது வரக்கூடிய மாதங்களில் நம்ம எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.